அண்மைச் செய்தி. திருப்புவனத்தில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மீது பேராசிரியர் நிகிதா அளித்த புகார் மீதான எஃப்ஐஆர் வெளியாகியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவிலுக்கு தனது தாயாருடன் காரில் வந்தபோது அதில் வைத்திருந்த நகை திருடு போனதாக நிகிதா புகார் தெரிவித்துள்ளார். திருப்புவனத்தில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் மீது பேராசிரியர் நிகிதா அளித்த புகார் மீதான எஃப்ஐஆர் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட இந்த வழக்கு. அந்த வழக்கு தொடர்பாக 2 முதல் தகவல் அறிக்கை. அதில் ஒன்று இதில் காவலாளி அஜித்குமார் தாக்கப்பட்டு அவர் காவல் மரணம் அடைந்தது தொடர்பாக ஒரு முதல் தகவல் அறிக்கை. மற்றொன்று அஜித்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை. அப்படி ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமல் தனிப்படையினர் எந்த அதிகாரத்தின் கீழ் விசாரணை நடத்தினார்கள் என்று உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கை தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கையின்படி பார்த்தோம் என்றால் பல்வேறு முரண்கள் இருக்கிறது. ஏற்கனவே இந்த புகார் அளித்த நிகிதா என்ற ஒரு பெண் பேராசிரியை அவருடைய குற்ற பின்னணி குறித்தெல்லாம் பல்வேறு தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில உண்மையில் நகை காணாமல் போனதா என்ற ஒரு சந்தேகத்தை பலரும் முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில நிகிதா வெளியிட்டிருந்த ஆடியோ மற்றும் வீடியோவில் அவர் சொன்ன தகவலுக்கும் முதல் தகவல் அறிக்கை, அதாவது அவர் என்ன புகார் கொடுத்தாரோ அப்படியே அதை பதிவு செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதுதான் வழக்கமானது காவல்துறையில. அதன்படி அவர் கொடுத்திருக்கக்கூடிய தகவல்ல முதல் தகவல் அறிக்கையை பார்த்தோம் என்றால் பல்வேறு முரண்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. BNS 303 உட்பிரிவு 2, அதாவது திருட்டுக்கான ஒரு சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் 27ஆம் தேதி காலை 9 மணிக்கு குற்றம் நிகழ்ந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது 28 மறுநாள் காலை 10:30 மணி அளவில் இந்த புகார் தொடர்பாக காவல்துறையில கொடுக்கப்பட்டதாக முதல் தகவல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி இதில் மொத்தமாக 6 சவரனுக்கு தாலி செயினும் 2.5 சவரனுக்கு தங்க வளையலும் கல்மோதிரம் 1 சவரனுக்கும் காணாமல் போயிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதி அன்று சார்பு ஆய்வாளர், திருப்புவனம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சிவபிரகாஷ் அவர் காவல் நிலையத்தில் இருந்த பொழுது இந்த பெண் புகார் கொடுத்ததாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த புகாரில் கோவிலுக்கு வந்த பொழுது காரை நிறுத்திவிட்டு உள்ளே செல்வதற்கு முன்பு வலுக்கட்டாயமாக தன்னிடமிருந்து கார் சாவியை அஜித் வாங்கினார் என்று நிகிதா இந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். காலை 9 மணி அளவிலிருந்து ஒரு புறப்பட்டு அந்த கோயிலுக்கு சென்றதாகவும் இவருடைய காரை கோயிலுக்குள் கோயில் வளாகத்திலே நிறுத்திவிட்டு இறங்கும் பொழுது தன்னிடமிருந்து காரை தான் பார்க்கிங் செய்வதாக வலுக்கட்டாயமாக அவர் கார் சாவியை பெற்று சென்றார் என்று புகாரிலே நிகிதா அந்த புகாரிலே அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் அந்த வீல் சேருக்கு பணம் கேட்டதில் தான் பிரச்சனை ஏற்பட்டது என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பத்தினரும் அவருடைய நண்பர்களும் கார் ஓட்ட தெரியாத அஜித்குமார் எப்படி அந்த சாவியை வலுக்கட்டாயமாக வாங்கி அவர் காரை சென்று பார்க்கிங் செய்திருப்பார் என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் நிகிதா கொடுத்திருந்த அந்த புகார்ல தன்னிடமிருந்து வலுக்கட்டாயமாக அவர் சாவியை வாங்கினார் என்று கிட்டத்தட்ட அவரை குற்றச்சாட்டை அவரை மட்டுமே மையப்படுத்தி வேறு எந்த விதமான ஒரு சந்தேக நபர்கள் எதுவுமே இல்லை என்பது போல அதில் முழுக்க அஜித்குமாரை மையப்படுத்தி தான் நிகிதா அந்த புகாரை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு 27ஆம் தேதி நடந்ததாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் 27ஆம் தேதி காலையில் நடந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் அதற்கு பிறகு 28ஆம் தேதி தான் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாகவே, அதாவது சம்பவம் நடந்ததாக கூறப்படும் அன்றைய தினமே தனிப்படை போலீசார் காவலாளி அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் கோயிலில் வைத்தே தாக்கியிருக்கிறார்கள். இந்த முதல் தகவல் அறிக்கையும் குறிப்பாக எந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரங்கள் இல்லை. அதாவது நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் நேரமும் என்ற ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 28ஆம் தேதி பதிவு செய்திருப்பதாக 28/6/2028 பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நேரம் அதில் குறிப்பிடப்படவில்லை. 28ஆம் தேதி எந்த நேரத்திலே இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தார்கள் என்ற விவரங்கள் இது இல்லை. இப்படி பல்வேறு முரண்கள் நிகிதா
இந்த புகார்தாரரான நிகிதா அதற்கு பின்பு அவர் சொன்ன அந்த தகவலிலும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய புகாரிலும் பல்வேறு முரண்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விரோதத்தில் ஒரு புகாரை கொடுத்தது போன்றதான ஒரு பிம்பம் அதில் தெரிகிறது. அதாவது இவரை அஜித்குமாரை மட்டுமே அவர் மையப்படுத்தி குற்றம் சாட்டி அந்த புகாரை கொடுத்திருக்கார். அதாவது வலுக்கட்டாயமாக தன்னிடம் வற்புறுத்தி தனது கார் சாவியை வாங்கினார் என்று அவர் இந்த புகாரிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் தான் தனிப்படை போலீசார் விசாரணையை நடத்தினார்கள் என்று நீதிமன்றம் ஒரு கேள்வி வைத்தது. வாய்மொழி புகாருக்காக எப்படி அவர்கள் ஒரு வழக்கை பதிவு செய்யாமலே இப்படி விசாரணை என்ற பெயரில் ஒரு அதிகார தோணியிலே அவர் நடந்து கொண்டார்கள் என்ற நீதிமன்றம் பல்வேறு கேள்வியை முன்வைத்திருந்த நிலையில்தான் அந்த சர்ச்சைக்குரிய அந்த முதல் தகவல் அறிக்கை தற்பொழுது வெளியாகிருக்கிறது. அந்த முதல் தகவல் அறிக்கையில பல்வேறு முரண்கள் இருக்கிறது. 27ஆம் தேதி சம்பவம் நடந்தது. 28ஆம் தேதி தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான நேரம் குறிப்பிடவில்லை. ஆனால் அதிலே அதற்கு முன்னதாகவே அஜித்தை அழைத்து விசாரித்திருக்கிறார்கள். தனிப்படையினர் அழைத்து சென்று விசாரித்திருக்கிறார்கள். இந்த விவரங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஆவணமாக இதை வைத்தும் மாவட்ட நீதிபதி ஏற்கனவே விசாரணை நடத்தக்கூடிய நிலையில இந்த புகார் அளிப்பதற்கு அந்த பெண் காவல் நிலையத்திற்கு எப்போது வந்தார், அதே போன்று எப்பொழுது அஜித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்ற சிசிடிவி பதிவுகள் எல்லாம் முழுமையாக கைப்பற்றி விசாரிப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் முதல் தகவல் அறிக்கை நீதிமன்றத்திலே இது தொடர்பான விசாரணை வந்த பொழுது அப்பொழுது ஏன் நீதிமன்றத்திலே இந்த முதல் தகவல் அறிக்கை கொடுக்கப்படவில்லை என்ற இப்படி பல்வேறு கேள்விகளும் முரண்களும் எழுந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.